அங்கதான் பிளக் பாயிண்ட் இருக்கா? பிளக் பாயிண்ட். இந்த இடத்துல இந்த விஷயத்துல புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்தது. என்ன இது ஏன் பிரச்சனையா மாறுச்சு? அவங்க கத்தி கொஞ்சம் பேசுவோம், நானும் அது கத்தி பேசுவேன் சார். அது கத்தி பேச வச்சது யார் சார்? புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா சார்? ஆர்குமெண்டா ஏன் சார் போச்சு? யாரு யார தப்பா புரிஞ்சுக்கிட்டது? அதான் அவங்க தப்பா புரிஞ்சு. இதுல ஒத்துக்கிறதா? அது இது முதல்ல ஏன் இதுல பண்ணாலும் சின்ன முடியா இருந்தாலும் வீட்டுல கீழே விழணுமே அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்ட் தான், கரெக்ட் பாயிண்ட். அதுல டவல் போட்டுருக்காங்களே, இவ்வளவு பெருசா வச்சிருந்தாங்க டவல். உங்க விஷயத்தை யாரு புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடத்துல? அது எனக்கு யாருமே புரிஞ்சுக்கலையோ. ஏன் உங்க எல்லாரும் குத்தி காட்டுறதா சொன்னாலும் அது தப்பு இல்ல. அதை நீங்க தைரியமா சொல்லுங்க, நீங்க ஒத்துக்கோங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? நீங்க சொல்லுங்க கனி. சார் ஆமா சார், இப்போ எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது நான் நீ அன்னைக்கு சொன்னேன்னு இன்னைக்கு சொல்றது குத்தி காட்டுற மாதிரி. அப்ப சொல்லி காட்டுறது தப்பு இல்லை, நீங்க சொல்லி காட்டுங்க. அதான் குத்தி காட்டுறேன்னு சொல்லுங்க, அதுல தவறு இல்லை. நீங்க என்ன பண்றீங்களோ அதை ஒத்துக்கோங்கன்னு சொன்னேன் சார். நீங்க அப்பதான் புரியலன்னா இப்பயாவது புரிஞ்சுக்கணும். இப்பயும் புரியலையா? உங்களுக்கு இன்னமும் புரியலன்னா நான் இதுக்கு மேலே விளக்கம் சொல்லவே. நீங்க உட்காருங்க. டவல் எதுவும் போடாம நீங்க அப்படியே ஷேவ் பண்ணி போட்டுட்டு போறதும், ஒரு குரூம் பண்ற ரூம்ல ரெடியாக ரூம்ல ஒரு டவலை போட்டு பிளக் அங்கதான் இருக்கு அப்படின்னு சொன்னதோ ரெண்டும் எப்படி ஒன்னாகும்? இது மேல எப்படி நீங்க ஆர்குமெண்ட்டை கண்டினியூ பண்ணீங்கன்னு கேக்குறாங்க. நானு போயிட்டேன். சார் நீங்க முதல்ல கேள்வி கேட்டீங்க சார்.